ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் போன வழியில் சொன்ன மாதிரி காசி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துச்சு, நிறைய புது விஷயங்களை கொடுத்துச்சு. அதே மாதிரி நான் காசி வந்து வியந்த விஷயம் ஒன்று. ஸோ அதை பற்றி தான் இப்போ எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் நான் ஷேர் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே ஷிரடி சாய்பாபாவுக்கு கங்கா ஆரத்தி யாருமே பண்ணலை. ஃபஸ்ட்டு ஷிரடி சாய்பாபாவுக்கு கங்கா ஆரத்தி, ப்ராப்பர் கங்கா ஆரத்தி பண்ணுறது வந்து நம்ம சாய் லோகோ பாலா ட்ரஸ்ட்டு பாலா பிரதர் தான் பண்ணுறாரு. ஸோ அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சுன்னா, நம்ம நார்மலாக காசியில் கங்கா ஆரத்தி கேள்விப்பட்டிருக்க மாட்டோம்னா, ஷிரடி சாய் பாபாவுக்குன்னு கங்கா ஆரத்தி யாருமே பண்ணதில்லை. அண்ட் ஏன் எனக்கு பாபாவோட பெரிய கனெக்ட்னா, நாங்கள் ஃபேமிலியே பாபா டிவோட்டின்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும். நம்ம வீட்டுக்கு வெளியிலே வந்து பாபா தான் உட்காந்து எல்லாரையும் வந்து பிளஸ் பண்ணுவார். அண்ட் வீட்டுக்குள்ளே வந்தாலும் நிறைய பாபா இருக்கும். மம்மி தெரியும், 13 இயர்ஸ் பெரிய டிவோட்டி, மாமா எல்லாருக்குமே எங்களுக்கு பாபாவை ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த விஷயத்தை கேட்ட உடனே எனக்கு வந்து அவர்கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அப்போ தான் வந்து பாலா பிரதருக்கு நிறைய டீட்டெயில்ஸ் சொன்னாங்க. அதை தாண்டி பாலா பிரதரோட இன்னொரு பில்லர்னு கூட சொல்லலாம். யாருன்னா நம்மளுடைய சங்கர்ஜி. அவர் தான் வந்து இங்கே காசி இது வந்து ஃபுல் கோஆர்டினேட் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில் தான் வந்து எனக்கு தெரியும், மக்களாகிய உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அல்லவா. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு தெரிஞ்சதும் சரி, புராண கதைகளும் சரி, நம்ம ஹிஸ்ட்ரி புக்கில் படிக்கிறதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி என்ன இருந்துச்சுன்னா, சிவனுக்கு மட்டும்தான் கங்கா ஆரத்தி வாரணாசியில் பண்ணுவாங்க அப்படின்னு இருந்துச்சு. பட் இது ஒரு புது ஹிஸ்ட்ரியாக, இந்த ஹிஸ்ட்ரியை வந்து பிரேக் பண்ண விதமாக இல்லை, ஒரு புது ஹிஸ்ட்ரியாக வந்து பாலா பிரதர் ஷிரடி சாய்பாபாவுக்கு பண்ணியிருக்காரு. அண்ட் கங்கா ஆரத்தியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து வாரணாசி ஹிஸ்ட்ரியிலே ஒரு புது ஹிஸ்ட்ரி. அதை நான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு, ப்ரௌடாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட இடத்துல நான் இருக்கேன், அப்படிப்பட்ட நபரோட நான் ட்ராவல் பண்ணுறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சொல்லுங்கள் பாலா பிரதர், ஹவ் இட் ஸ்டார்டட்? ஆக்சுவலி 1 minute. ஹே, திஸ் இஸ் மைக். அவர் நல்லா தமிழ் பேசுவாங்க, அதான் அவர் சும்மா ஹிந்தின்னு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக எப்படி இது ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா, நான் வந்து ஒரு 10 years பேக் காசிக்கு வர ஆரம்பித்தேன். பாலா பிரதருக்கு இருக்கு, நீங்கள் வச்சுக்கோங்க கையில், உங்களுக்கு தான் என்கிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் பேசணும் 2 வார்த்தை, ஓகே டன் இப்படி பேசுறீங்களா. இப்போ நீங்கள் பெருசாக நிறைய பேசணும் எதிர்பார்க்குறவங்க கிட்ட இருந்து. அது மாதிரி நான் காசிக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வரப்போ பழனியில் சேகர்னு ஒரு அண்ணா இருந்தார். அவர் தான் என்னை ஃபஸ்ட்டு அழைச்சிட்டு இருந்தார். நான் வரணும்னு ஆசைப்பட்டு தான் வந்தேன். நான் வந்த அன்றைக்கி மகாபரணி, நம்ம ஊரில் திருவண்ணாமலை தீபம், பரணி தீபம் இருக்கு இல்லையா, அது மகாபரணி. ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு பர்சன் வந்து பாபாவோ காசி விஸ்வநாதர் காமிச்சது சங்கர் தான். ஃபஸ்ட்டு டேலேருந்து இப்போ உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்ததுலேருந்து அவர் சங்கரோ, அது எனக்கு வந்ததுலேருந்து சங்கர் தான். எனக்கு அப்பா வந்து இல்லைன்னு நான் வந்து இந்த இடத்துல ஃபீல் பண்ண மாட்டேன். அவருடைய ரிசம்பிளன்ஸ், அவருடைய பேரை வந்து நிறைய எனக்கு கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்குது. அது மாதிரி தான் நான் வந்தது. ஃபஸ்ட் எனக்கு இவர் தான் பழக்கமானார். அதேமாதிரி இதே சவுக்கி காட்டில் இதே ரூமில் தான் தங்க ஆரம்பித்தோம். அப்போ நான் அதுக்கப்புறம் தொடர்ந்து வருஷம் வர ஆரம்பித்தேன். அப்போ நான் வரப்போ இந்த காட் இவ்வளோ பிரைட்டாகவே இருக்காது. இப்போவே இப்படி தானே இருக்குது. இதுக்கு முன்னாடி இன்னும் டல்லாக தான் இருக்கும், அந்த கம்பெல்லாம் கிடையாது. நான் அப்போ என்ன பண்ணுவேன், நைட்டு ஒரு 9 o'clock மேலே அந்த குளூரில், டிசம்பர் மாதம் வரதுனால அந்த குளூரில் உட்காந்து காட்டில் சும்மா ப்ரே பண்ணிகிட்டு இருப்போம், அந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ நான் யோசிப்பேன், இந்த மாதிரி கங்கா ஆரத்திலாம் பண்ணுறாங்கல்ல, நம்ம ஃப்யூச்சரில் எப்போயாவது நமக்கு வாய்ப்பு கிடைச்சா நம்ம பாபாவுக்கு ஒரு கங்கா ஆரத்தி பண்ணலாம், சாய்பாபாவுக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஒரு 3வது வருஷம் 4வது வருஷம் வரப்போ இதை பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் இங்கே உள்ள ஒரு முக்கியமான ஒரு நபரை வேற ஒரு விஷயமா கேஷுவலாக பார்த்தோம். அப்போ இதுமாதிரி எனக்கு ஃப்யூச்சரில் ஒரு ஆசை இருக்குதுன்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணுறாரு, ஏன் நீங்கள் அவ்வளோ தூரம் பண்ணுறீங்க, இப்போயே பண்ணுறாருந்தா பண்ணுங்கன்னு சொல்லி, எப்போ பண்ணலான் இருக்கீங்க உங்கள் ஆசை அப்படின்னா, பௌர்ணமின்னு. சரி இப்போ பண்ணுங்களேன், உங்களுக்கு எப்போ பௌர்ணமி வருதுனாலும் நாளைக்கு தான் பௌர்ணமின்னாங்க. சங்கர் தான் அழைச்சிட்டு போனார். எப்படி சார் நாளைக்குள்ளே? அதெல்லாம் பண்ணிடலாம், நான் அரேஞ்ச் பண்ணுறேன், சங்கர் இருக்கிறாரு, அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு 24 hours அரேஞ்ச் பண்ணி 2022 டிசம்பர் மாதம் இங்கே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ப்ராப்பர் கங்கா ஆரத்தி. அவன் 24 hours பாபா ஸ்டாச்சு வாங்கிட்டோம். அப்போ வந்து இங்கே குமாரசாமி மடத்தில் சுவாமிஜி வந்திருந்தார். அவரை தமிழ்நாட்டிலேருந்து அவரை கூப்பிட்டே விளக்கேற்றி வச்சு ப்ராப்பராக சிங்கிளாக ஒரே ஒரு பர்சனை மட்டும் வச்சு. இங்கே பாபாவே ஆக்சுவலி சிலைகள் இல்லை. நான் ஒரு கடைக்கு போய் கேட்டேன், இவர்கிட்ட சங்கர்கிட்ட சொன்னேன், சங்கர் நம்ம பாபா சார்பாக தான் கங்காரதி பண்ணுறோம், அதனால் எனக்கு பாபா சிலை கண்டிப்பாக வேணும் அப்படின்னு. சரி போய் பார்த்தா இங்கே ஒரே ஒரு கடையில் ஒரே ஒரு சிலை இருக்குது. அந்த சிலை 5 வருஷமாக இங்கே தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு. யாருமே வாங்கலை சார் அப்படின்னாரு. சரி எங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறாருன்னு சொல்லி இம்மீடியட்டாக கேஷ் கொடுத்து அதை சிலையை வாங்கிட்டேன். இது பெங்களூரில் வந்து பாபுன்னு ஒரு சார் இருக்கிறார். அவர்கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணேன். சார் இது மாதிரி ஒரு ப்ரொபோசல் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு. அவர் நீங்கள் வேணான்னு சொல்லாதீங்க, நீங்கள் இம்மீடியட்டாக அதை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி வைக்கிறேன். ஒரு 10,000 கேஷ் போட்டிருந்தாரு. ஏன்னா நாங்கள் ப்ரிப்பேரே பண்ணல, நீங்கள் ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ட்டாரு. அந்த கேஷை அப்படியே கொண்டு இந்த சிலை வந்து எவ்வளோன்னு கேட்குறோம், 10,000 நாங்கள் அப்படியே அந்த பாபாவை கொண்டு வந்து வச்சுட்டோம். ஆமாம், நான் அவர்கிட்ட பாபு சார் அடிக்கடி சொல்லுவேன், சார் உங்கள் நேமில் தான் பாபா வாங்கினது அப்படிங்கிறது. ஏன்னா இது கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா அந்த நேரத்தில் எதையுமே யோசிக்காமல்
நான் அதாவது இது மாதிரி ஒன்று இருக்குது சார், என்ன சார் பண்ணலாம்னு ஐடியா தான் கேட்க போனோம். அவர் வச்சுட்டு 10,000 பணம் அனுப்பிட்டு ஃபோன் பண்ணி உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், எதுனாலும் பண்ணுங்கள், நீங்கள் இதை தவிர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி தான் ஆரம்பிச்சுது. அப்புறம் சங்கர்கிட்ட சொல்லி அந்த நம்ம ஆதீனம் அவரை போய் கேட்டோம். சரி பண்ணலான்னு சொல்லி அன்னைக்கு விளக்கேற்றி வச்சு இப்போ 5 ஆரத்தி பண்ணுறோம் இல்லையா, அப்போ ஒரே ஒரு ஆளை மட்டும் வச்சு சரி ஸ்டார்ட் பண்ணுவோன்னு பண்ணோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆருத்ரா, நம்ம ஆருத்ரா தரிசனம் பண்ணுவோம்ல, அந்த ஆருத்ரா டேட்டு, தத்த ஜெயந்தி, பௌர்ணமி, மார்கழி மாதம் இவ்வளவும் கலந்த டே அன்னைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. ஏன்னா பாபா வந்து ஷிரடி சாய்பாபா வந்து நான் தத்த ரூபமாக தான் பார்க்குறேன். தத்த ரூபம்னா பிரம்மா விஷ்ணு சிவன் 3 கலந்து தான் தத்த ரூபமாக பார்க்கறதுனால எனக்கு தத்த ஜெயந்தி அன்னைக்கு தான் இந்த ஸ்டார்ட்டே பண்ணோம். அதுக்கு கோயின்சிடென்ஸே அப்படி தான் ஆணுச்சு. அப்படி பண்ணோம். அப்புறம் மாதம் அப்புறம் அன்னதானம் அன்னைக்கு போட்டோம். கேசரி இந்த ரைஸ்லாம் போட்டோம். அன்னைக்கு என்ன ஒரு 20-30 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். இது பண்ணி இன்னைக்கு எப்படியும் ஒரு 1000 பேருக்கு மேலே சாப்பிட்றாங்க. மாதம் பௌர்ணமிக்கு இன்றைக்கி ரெகுலராக தெரிஞ்சிருச்சு. சவுக்கி காட்டில் இது மாதிரி ஷிரடி சாய்பாபா சார்பாக சாய்லோகபாலா ட்ரஸ்ட்டில் கங்கா ஆரத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இங்கே உள்ளவங்களுக்கு இது மாதிரி ராமசங்கர் யாதவ் வந்து பண்ணுறாரு அப்படிங்கிறது இங்கே உள்ளவங்க லோக்கல் பீப்புளுக்கு தெரியும். அதனால் இங்கே ஆக்சுவலி பாபா இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி சங்கர் இங்கே ரெடி பண்ணி வச்சிருக்காரு நமக்கு. சரி எல்லாருக்கும் அப்படி தான். இப்போ எப்படி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படி தான் நான் சங்கரை சொல்லுவேன். சங்கர் மட்டும் இல்லை, மொத்த சங்கர் ஃபேமிலியுமே எனக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. இன்னை வரைக்கும் அவங்க ஃபேமிலியில் ஒருத்தனா அவங்க தான் என்னை வந்து இதுக்கு ஆமாம் வந்து சங்கர் பிரதர் வந்ததுலேருந்து ஒரு விஷயத்து கூட இல்லைன்னு அவர் வாயிலிருந்து வந்ததே இல்லை. நான் வரேன் அரேஞ்ச் பண்ணுறேன், இது மட்டும்தான் அவர் வாயிலிருந்து வந்துச்சே தவிர மீதி எதுவுமே நான் தான் சொல்லலை. நாங்கள் சம்பாரிச்சது மக்கள் மட்டும்தான். சொத்தோ காசோ அதெல்லாம் சேர்த்ததெல்லாம் நல்ல செகண்ட் விஷயம். நாங்கள் முதல் சம்பாரிச்சது இந்த மாதிரி ஒரு நல்ல மக்கள் தான் நாங்கள் நீங்கள் சம்பாரிச்சிருக்கோம். கண்டிப்பாக சொத்து இதெல்லாம் கூட என்னைக்காவது ஒரு நாள் கடனாக போயிடும். ஆமாம் சரிங்களா, நஷ்டமாயிடும். ஆனால் இந்த உறவுகள் வந்து என்றைக்குமே வீண் போகாது. இது கார்த்தி பிரதர்கிட்ட பேசும்போது கூட சாயந்தரம் சொன்னோம், இதெல்லாம் இறைவனால் சேர்க்கப்பட்ட உறவுகள். இது என்னைக்கும் நீங்க பாபாவை சூஸ் பண்ணல, டிவைன் சூஸ் பண்ணல, டிவைன் உங்களை சூஸ் பண்ணிருக்கு. யூனிவர்ஸ் உங்களை சூஸ் பண்ணி. ஆமாம், அப்படி தான் ஆரம்பிச்சது. அப்புறம் மாதம் நான் என்ன சொன்னேன் சங்கர்கிட்ட, நான் மாதம் வர பிளானே கிடையாது. சங்கர் அடுத்த மாதம் பண்ணிடலாம் அப்படின்னா, இவர் நீங்கள் அடுத்த மாதம் வாங்கலான்னாரு. அப்படி வர ஆரம்பிச்சு தான் இன்னைக்கு 36 மாதம் பௌர்ணமி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ஆரத்தி 3 ஆரத்தியாக மாறினுச்சு. 3 பேர் வச்சு எடுத்தோம். அதுக்கப்புறம் 5 பேர் வச்சு, இப்போ 5 பேர் வச்சு தான் பண்ணுறோம். நம்ம காசியில் ஆர்த்தி எத்தனை பேர் பண்ணுவாங்க? இங்கே 5 பேர் பண்ணுறாங்க, 7 பண்ணுறாங்க. கங்கா ஆர்த்தி பண்ணுறாங்க, அங்கே 9 பண்ணுறாங்க, 9-7 பண்ணுறாங்க. ஆமாம் 9-7 பண்ணுறாங்க. நம்ம வந்து 5 தான் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு என்னன்னா இப்போ பௌர்ணமி பண்ணுறோம். ஃபியூச்சரில் நம்ம வியாழக்கிழமை பண்ணணும், ஏன்னா பாபாங்கிறதுனால. ஆமாம், அதனால் இதெல்லாம் ஃபியூச்சர் பிளான்ஸ் இருக்குது. பட் அவர் எப்போ என்னங்கிறது பாபா தான் டிசைட் பண்ணணும். அவர் கையில் தான் இருக்குது என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. நம்ம இந்த ஆக்சுவலி இந்த ஆரத்தி வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் வாரணாசி, ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, நம்ம சாய்லோகபாலா ட்ரஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு ஷிரடி சாய்பாபா சார்பாக ஒரு கங்கா ஆரத்தி பண்ணுறோம். ஆமாம், அது வந்து இந்த ஹிஸ்ட்ரியை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த பெருமை கண்டிப்பாக இருக்குது. இதுக்கப்புறம் நான் யார் பண்ணாலுமே இதை ஸ்டார்ட் பண்ண பெருமை நம்மளை சார்ந்தது தான். அது நமக்குன்னு ஒரு இடத்த கொடுத்துருக்காரு சவுக்கி காட்டில். இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை கொடுத்துருக்காரு, நமக்கான வேலைகள் இங்கே கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இது மாதம் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, காசி எவ்வளோ பெரிய க்ஷேத்திரம். காசி விஸ்வநாதர், கால பைரவர் இருக்கிறாரு, அன்னபூர்ணி, விசாலாட்சி, கங்கா மாதா, இவ்வளோ பேர் இங்கே இருக்கிற எனர்ஜி ப்ளஸ் பௌர்ணமி நிலவு. பௌர்ணமினாலே வந்து இதோடைய எனர்ஜியோட பாசிட்டிவ் எனர்ஜி தான் பௌர்ணமி நிலவு ப்ளஸ் நம்ம பாபா ஷிரடி சாய்பாபா. இவ்வளோ எனர்ஜியும் ஒரு இடத்துல நம்ம ஆரத்தி பண்ணுறோம். இங்கே வந்து ஏன் பிண்ட தர்ப்பணம் பண்ணுறாங்க? இவ்வளோ இடத்துல இருக்கும் போது ஏன் காசியில் பிண்ட தர்ப்பணம் பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு காசியில் முடிச்சுட்டு தான் ஒரு வருஷம் அந்த திதி முடிச்சதுக்கப்புறம் தான் கயாவுக்கு போகணும். ஆனால் ஃபஸ்ட்டே காசிக்கு வரலாம். அதுக்கான பர்மிஷன் இங்கே மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஒரு புனிதமான க்ஷேத்திரம், அனைத்து ஆன்மாக்களும் பித்ருக்கள் இருக்கிற இடம் இது. இந்த இடத்துல தான் பிண்ட தர்ப்பணம் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல இன்றைக்கி ஒரு பௌர்ணமி அன்னைக்கு ஒரு 1000 பேருக்கு நம்ம அன்னதானம் கொடுக்குறோம். ஒரு 300-400 கிராம் சாப்பாடு கொடுக்குறோம். அத்தனை சாதுக்கள் சன்னியாசிகள் சாப்பிட்றாங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம் வந்து நமக்கு ஒரு அதாவது பாபா ஏற்படுத்தி கொடுத்தது சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நிறைய பேர் அதை சொல்லுவேன், இது எனக்காகவோ உங்களுக்காகவோ இல்லை, இது வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏற்படுத்தியிருக்காரு. நமக்கு தெரிஞ்ச பாபா டிவோட்டிஸ் அவ்வளோ பேருமே இதனால பயனடையணும். அவங்களுக்கு யாராருக்கெல்லாம் அந்த பித்ருக்கள் சாபம்,
இதெல்லாம் இருக்குதோ, மூதாதையர்களுடைய இந்த துர்மரணம்லாம் சொல்கிறாங்க ஆமா தெரியுமா, ஆமா அதெல்லாம் அந்த பித்ருக்கள் சாபத்தில் தான் போய் செட் ஆகிருக்கு. ஆமா அதை வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, நீங்கள் பித்ருக்கள் சாப்பிட்னா அங்கே போங்க எல்லாமே வாட் எவர் அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு காமனான விஷயம், இங்கே நம்ம வேறு ஒன்றுமே பண்ணல. அன்னதானம் கொடுக்கறது வந்து எல்லா இடத்துக்கும் பெஸ்ட்டு தானம் அன்னதானம் தான். அதை இங்கே பௌர்ணமிக்கு சாய்பாபாவுக்கு கங்கா ஆரத்தி பண்ணி அன்னதானம் கொடுக்குறோம். இந்த அன்னதானம் கொடுக்கறது மூலமாக நம்ம பித்ருக்களுடைய அந்த சாபமோ இல்லை பித்ருக்கள் துர்மரணத்தோடைய அவங்க மோட்சத்துக்கு போகாமல் இருக்கிறதோ, இது நிறைய விஷயங்கள் இதில் அடிபடுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் பாபா ஏற்படுத்தி கொடுத்துருக்காருங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். கண்டிப்பாக அவ்வளோதானே தவிர இதை இப்படி தான் நாங்கள் மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறோம். பெருசாக இதோடைய விஷயங்கள் வந்து நாங்கள் எதுவும் பெருசாக ப்ரொமோட்லாம் பண்ணல. இப்போ நீங்கள் வந்து தான் இதை ஆக்சுவலி பல நல்ல விஷயத்துக்கு ப்ரமோட் பண்ணணும் அவசியம் இல்லை, அதுவே தானா ப்ரமோட். இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஒரு ஆரத்திலேருந்து இன்னைக்கு 5 ஆரத்தி பண்ணுறோம், அதை என்ன மற்றவங்க ப்ரமோட் பண்ணி நடக்குது, அது பாபாவே அவர் சூஸ் பண்ணிக்கிட்டாரு, அவரே அதில் கண்டிப்பாக நடத்தி கொடுத்துரு. இப்போ இங்கே இருக்கிற இன்னொரு டிவோட்டிஸ் எல்லாமே வந்துருவாங்களா பாபா டிவோட்டிஸ்? இல்லை, இங்கே வராங்க. இங்கே லோக்கல் பீப்புள்ஸ் இந்த பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி பூஜைன்ட்டு வராங்க. நம்ம நடக்கும் போதே என்ன ஆகிடும், ரெகுலராக இங்கே தமிழ் பீப்புள்ஸ் வராங்க இல்லையா, அவங்க பாபா சிலை வந்து வச்ச உடனே அவங்க எல்லாம் உட்காந்துருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக ஒரு க்ரௌட், அதான் யார் வரணும் யார் உட்காரணும், ஆரத்தி முடிச்சுட்டு யார் சாப்பிட்டு போகணுங்கிற வரைக்கும் பாபா ஒரு ஸ்க்ரீன் ஸ்கெட்ச் வச்சிடறாரு. ஆமாம், அதனால் நாங்கள் வந்து யார் வரணும் இன்விடேஷன்லாம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக அதுவே நடக்குது. இப்போ இந்த கம்பல்சரி ஒரு 500லேருந்து 600 பேர் தாராளமாக ஆமாம் சாப்பிட்றாங்க. அதுக்கான நாங்கள் எதுவுமே ப்ரிப்பேராக இருப்போம் எப்படியுமே அதுக்கான விஷயங்களில். ஃபெஸ்டிவலாக பார்த்தீங்கன்னா இங்கே தேவ் தீபாவளி இப்போ போன மாதம் நடந்துச்சு, அது ஒரு ஃபெஸ்டிவல். இப்போ அடுத்த மாதம் நடக்க போகிற ஆரத்தி வந்து நம்மளோட 3rd இயர் ஆனிவர்சரி, 36 மாதம் முடிஞ்சிருச்சு, 37வது மாதம், அதாவது 4வது இயரை ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் அடுத்த மாதம் கொஞ்சம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கிறோம். சூப்பராக பண்ணுவோம். எனக்குமே வந்து பிரதர் சொல்ல வந்து பிக்சர்ஸ் காமிக்கும்போது நிறைய ஆர்வமாக இருந்துச்சு. எனக்கு வந்து கங்கா ஆரத்தி பார்க்கணும்னு ஆசை. அதை தாண்டி வந்து பாபாவோட 2 ஆரத்தியுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் தான், அதே கங்கா சைடில் தான் நம்ம இருக்கோம். ஸோ கண்டிப்பாக எனக்கு இந்த ஆரத்தி பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நான் வர முடியலனாலும் மாமாவை பௌர்ணமிக்கு அனுப்பணும்னு ஒரு ஆசையும் எனக்கு இருக்குது. அதே இவர் சங்கரை சொல்லிடுறேன். ஆக்சுவலி இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது நமக்கு இங்கே ஒரு சப்போர்ட் இல்லைன்னா அதை பண்ணவே முடியாது. அதனால தெரியாது, ஆமா எதுவுமே தெரியாது. இல்லை, இவ்வளோ நாள் வந்துமே எனக்கு ஹிந்தி தெரியாது, அது வேற விஷயம். அதனால எனக்கு அந்த பிரச்சனையும் பாபா வைக்கல, ஏன்னா இவருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்துட்டாரு. அதனால எனக்கு அந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தமிழ் கத்துக்கிட்டாரா இல்ல? ஆமா, எனக்கு தெரிஞ்சு நான் வந்த புதுசுல இவ்வளோ தமிழ் பேச மாட்டாரு, ரொம்ப இதாக பேசினார். இப்போலாம் நானே கொஞ்ச நாளில் என்ன இவ்வளோ ஃப்ளூயண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, நான் கற்றுக்கிட்டேன் சார் அப்படின்னாரு. சரி, ஓகே. அதான் இப்போ சங்கர் மட்டும் இல்லை, சங்கரோடைய ஃபேமிலி, சங்கரோட ஒய்ஃப் வந்து என்னுடைய கூட பிறக்காத ஒரு தங்கச்சி. சங்கர் அம்மாவும் அவங்க சங்கர் ஒய்ஃபும் எனக்கு வந்து இடையில ஆரம்பத்தில் ஆரத்திக்கு வந்தப்பெல்லாம் கொஞ்சம் ஃபுட்டு ஒத்துக்கலை. அதுக்கப்புறத்துலேருந்து இன்னை வரைக்கும் கிட்டத்தட்ட 2.5 வருஷம் அவங்க வீட்டிலேருந்து தான் எனக்கு 3 வேளை சாப்பாடு வருது. நானே வேண்டான்னு சொன்னாலும் அது அந்த பாசத்துலேருந்து என்னால் மீள முடியல. இங்கே வந்து எனக்கு ஒரு அம்மா, ஒரு அண்ணன், தம்பி, தங்கச்சி, மச்சான், மாப்பிள்ளை, இது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஊரில் கிடைக்கிறது. நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் மதுரையில் மாமா, மாப்பிள்ளை, மச்சான்னு கூப்பிட்றதுலாம் அதில். பட் காசியில் வந்து பெரிய கிஃப்ட் வந்து நம்ம மொழி தெரியாதவங்க நம்மளுக்காக இப்படி இருக்குன்றது ஒரு தனி தான். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து சாய்லோகபாலா ட்ரஸ்ட்டில் சங்கரை தான் கோஆர்டினேட்டராக வச்சுருக்கோம். சூப்பர். கங்கா ஆரத்தி மட்டும் கிடையாது, சாய்லோகபாலா ட்ரஸ்ட்டோடைய கோஆர்டினேட்டர் வாரணாசிக்கு இவர் தான். ஆமாம், யார் வந்தாலும் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்தாலுமே நான் என்னால் பௌர்ணமி இல்லாமல் நான் மற்ற நாள் வந்தாங்கன்னா சங்கரை ஃபோன் பண்ணி சொல்லிட்டா நம்பர் கொடுத்துட்டா போதும். அவங்க வந்து காசியை பார்த்ததை விட சங்கரை பற்றி தான் நிறைய பெருமை சொல்லுவாங்க. என்ன சார் இப்படி ஒருத்தர் எங்கேருந்து சார் கண்டுபிடிச்சிங்க, எங்கேருந்து சார் கண்டுபிடிச்சி? நான் கண்டுபிடிக்கலைங்க, பாபா எனக்குன்னே ப்ரிப்பேர் பண்ணி ஒரு குடும்பத்தையே வச்சுருக்காருங்க அப்படின்னு. அந்த மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு உறவுகள் கிடைக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது மாதிரி எந்த ஃப்ரெண்ட்ஸ் யாரை அனுப்புனாலும் சங்கர் அவங்களெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக எனக்கு அப்பப்போ நான் கேட்கவே மாட்டேன், ஆனால் அப்டேட் பண்ணுவார். சார் வந்தாங்க, இன்றைக்கி இதுக்கு போனோம், அதை பண்ணோம், அதை இது பண்ணோம், அவங்கள அனுப்பியாச்சு சார், அவங்க ஃப்ளைட் ஏற்றியாச்சு சார், அவங்களுக்கு ஹாப்பியாக மட்டும் கேட்டுக்கோங்க சார் அப்படின்னா. சங்கர் உங்களுக்கு ஏதாவது வேணுமா கொடுக்கணுமான்னா அவர் இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே வேணும்னு கேட்டது கிடையாது, எனக்கு இது கொடுங்கன்னு கேட்டது கிடையாது. அதுதான் இதில் பெரிய முக்கியமான ஒரு விஷயமே. அதனால தான் நான் யாராவது போகிறவங்களுக்கு கூட சொல்லுவேன், நீங்கள் போனால் எவ்வளோ காசு கொடுத்தாலும் இந்த மாதிரியான ஒரு ஒர்க்கு கிடைக்காது. மொத்த ஃபேமிலியுமே இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்தாலுமே இப்போ அங்கிதா இருக்கட்டும், தம்பி, யாரோ ஒருத்தவங்க, ஆமாம் யாரோ ஒருத்தவங்க அவங்கள வந்து ஹோஸ்ட் பண்ணி பக்காவாக அனுப்பிடுவாங்க.
அவங்களுக்கு வந்து வரப்போ யோசிச்சு வருவாங்க. சரி காசி மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறோம், இந்தி தெரியல ஊருக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தா இவங்கள பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இது சொந்த ஊர் மாதிரி ஆகிடும். சார் எங்களுக்கு வந்து வெளியூருக்கு வந்திருக்கோம், ஹிந்தி தெரியலங்கிற ப்ராப்ளமே இல்லை, அப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு தான் அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் இந்த சொல்கிறேன், இந்த 4 நாளில் வந்து சங்கர் பிரதரை வந்து நான் வந்து என்ன சார் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடித்த நபர் ஆகிட்டாங்க. காசியில் வந்து கொஞ்சம் யாரை பிடிக்கும் அப்படிங்கிறீங்க, கண்டிப்பாக எனக்கு சங்கர் பிரதரை ரொம்ப பிடிக்கும் நான் சொல்லுவேன். இல்லை பிரதர் ஏன்னா அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாருன்னு நான் சொல்லுவேன். இந்த ஊரில் அவர் எப்படியாலும் எங்ககிட்ட என்ன விஷயம் இருக்குது இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் எதுவுமே இல்லைன்னு சொன்னதே இல்லை. நான் கேட்டது எதுவுமே லஸ்ஸி முதற்கொண்டுங்க. இல்லை இத்தனை வருஷமாக வர எனக்கும் சொன்னதில்லை அவர். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம், நம்ம எல்லாருமே வந்தோம், வீட்டில் அம்மா எல்லாருமே வந்தோம். ரோபோசங்கர் அண்ணன் வந்திருந்தாருன்னா ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாக இது வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அப்படியும் பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் என்ன சொல்கிறது, விதி சில நேரம் அண்ட் வந்து சில விஷயங்கள் நடந்தால் தான் எதிர்பாராமல் நடக்குது. கண்டிப்பாக இல்லை. இப்போது நான் இவ்வளோ வருஷம் வந்துட்டு இருக்கேன்ல, எங்கள் அப்பாவே நான் எத்தனை தடவை வர சொல்லி கேட்டேன், நான் இங்கே இருக்கும்போது வாங்கன்னு. கடைசியில் வரல. எங்கள் அப்பாவை நான் ஃப்ளைட்டில் அஸ்தியில் தான் கொண்டு வந்தேன். சரி கொரியரில். ஆமாம், ஏன்னா நாங்கள் குவான்டிட்டி கம்மியாக கொண்டு வந்தனால ஃப்ளைட்டில் செக்இனில் போட்டு கொண்டு வந்தேன். கடைசியில் அப்படி தான் அவர் வரணும்னு இருந்திருக்கு. அது ஒன்றுமே பண்ண முடியாது. சரி ஓகே, எல்லாமே நல்ல விஷயம் தான். ஆமாம், இங்கே ஃபஸ்ட்டு பாபாக்குன்னு கங்கா ஆரத்தி பண்ண போகிறோன்றப்போ யூ ஹேவ் மெனி ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? எனக்கு அதுதான் பெரிய கொஸ்டின். ஃபேஸ் பண்ணுறது ஒன்றும் தேவையில்லை. எல்லோரும் பாபா ஆசீர்வாதம் இருக்குது. அவர் நான் நடந்து போகிறது இருக்குது, எல்லாரும் பின்னாடி வரைக்கும் நம்ம டச் பண்ணிவிட்டு எல்லாரும் கிளியர் ஆயிடுச்சு. அப்புறம் ஒன்றும் சொல்கிறது இல்லை. அண்ணா எல்லாரும் சொல்லிட்டோம். அண்ணா எல்லாம் சொல்லிட்டாரு. ஆமாம், அதுக்கு தனியாக வேர்டு இல்லை. பாபா ஆசீர்வாதம் இருக்குது, விஸ்வநாத் ஆசீர்வாதம் இருக்குது. எதோ ப்ராப்ளம் வர்றது இருக்குது, விஸ்வநாத் இருக்குது, டக்கு மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம். அப்புறம் இங்கே கால் வேறு இருக்குது, அவர் வர்றது க்ளீன். எது ப்ராப்ளம் பின்னாடியிலேருந்து வரவே இல்லை. வரது இருக்குது, பட்டு டென்ஷன் கிடையாது. அவர் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே அப்படி தான் சொல்லுவார். ஆமாம், நமக்கு தான் என்னங்க இப்படி வந்தாங்களா அப்படின்னு கேட்டோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அதெல்லாம் பார்த்துக்கலாம். அவர் அதான் சொல்லணேன், எவ்வளோ பெரிய பிரச்சனையுமே அவர் அவ்வளோதான் சொல்கிறாரு. பாபா நம்ம கையில் இருக்குது. இப்போ எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா பாபாக்கு இவ்வளோ பெரிய ஆர்த்தி பண்ணுறோம் அண்ட் இன் காசி வாரணாசியில் பண்ணுறோம். ஃபீலிங் வேர்டு சொல்கிறது இல்லை, ஏதோ வேர்டு அதே மாதிரி இல்லை. நான் வேர்டு சொல்லிட்டு அது தப்பு. அது அவ்வளோதாங்க. ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் அவர்கிட்ட. நான் எவ்வளோ பேசினாலும் அவர்கிட்ட சிம்பிளஸ்ட். ஆக்சுவலாக அவர் இன்னொரு விஷயம் பிளஸ்டு என்னன்னா, பாபாவை ஆரத்தி முடிச்சுட்டு அவர் கடையில் ஒரு சின்ன கோவில் வச்சிருக்காரு, சிவலிங்கம் இருக்கு. அங்கே தான் பாபா வச்சிருக்கோம். அதாவது பாபா இவரை ப்ரொடெக்ட் பண்ணாரு. பாபாவுக்கு இவர் தான் காவலாக இருக்கிறாரு. இவர் கடையில் காலையில் டிஃபன் செய்கிறோம் இல்லையா, இட்லி இதெல்லாம் முதல் டீயும் ஆமாம் முதல் டீயும் இட்லி உப்புமா வந்து வடையை பாபாவுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதை ஃபஸ்ட்டு தடவை வைக்கும் போது நான் சொன்னேன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க சங்கர், ஏதாவது ஒரு வேலையாவது வைங்கன்னு. இப்போ அவங்க ரொட்டீனாகவே ஆக்கிட்டாங்க. இவங்க பிரதர்ஸ் யார் கடை ஓப்பன் பண்ணாலும் முதல்ல டீ பண்ணாலும் சரி, இட்லி வடை எது பண்ணாலும் ஒரு தட்டில் பாபாவுக்கு வச்சுட்டு, அது நைவேத்தியம் அந்த ப்ரொசீஜர் தெரியுதோ இல்லையோ, பாபா கிட்ட வச்சுட்டு அவங்க ஒர்க்க ஆரம்பிச்சிடறாங்க. மனசு இருக்குல்ல, அதுவே அவர் ஏற்றுப்பார். ஏன்னா பாபா வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு அம்மா சொன்ன விதம் வரைக்கும் பாபா அப்படின்னா ஒரு வந்து எனக்கு இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற எதிர்பார்ப்பே கிடையாது. நீ சின்ன எனக்கு வந்து கற்கண்டு வச்சாலும் நான் சந்தோஷமா ஏற்றுப்பேன், குட்டி கிளாஸ்ல பால் வச்சாலும் ஏற்றுப்பேன். அதை நீ பூஜை பண்ணி தான் நெய்வேத்தியம் பண்ணணும் இல்லை, இந்தாங்க வச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னா கூட நான் ஏற்றுப்பேன்றது பாபா. எனக்கு அப்படிதான் தெரியும் பாபாவை பற்றி. ஸோ அது வந்து பிரதர் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இல்லை சங்கர் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணாரு, எனக்கு தெரியும். அது அவருக்கு சொல்ல வரல, ஆனால் சங்கர் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணாரு. ஒரே ஆன்சர். ஆமாம், காலபைரவர் பார்த்துப்பார், காசி விஸ்வநாதர் பார்த்துப்பார், பாலாஜி பார்த்துப்பார், அவ்வளோதான். பின்னாடி பாபா ஆசீர்வாதம் இருக்கு, அதே மாதிரி ஒன்றும் டென்ஷன் கிடையாது. ஆமாம், டென்ஷன் இல்லை. ஆமாம், இங்கே அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இவருடைய குணத்துக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பொலிட்டிக்கல் ஃப்ரெண்ட்ஸு, அட்வொகேட்ஸ் இவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால இவருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா டக்குன்னு வந்துடுறாங்க. அதனால அவருக்கு இதை ஹேண்டில் பண்ணுறது ஈஸி. பட் ஆனால் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அதாவது ஆஸ் யூஷுவல் நம்ம ஊரில் இருக்கிற அதே பிரச்சனைகள் தான். என்ன கான்ட்ரவர்சிஸ் எல்லா ஊர்லேயும் இருக்குது, அது இங்கேயும் இருக்குது. நம்ம அதை பற்றி பேச தேவையில்லை. ஏன்னா அவர் யாருன்னு தெரிஞ்ச நமக்கு அந்த கான்ட்ரவர்சி நமக்கு தேவையே கிடையாது. இங்கேயுமே நிறைய பேர் வந்து சங்கர்கிட்ட வந்து அவர் வந்து எப்படி நீங்கள் அவர் சிலையை வச்சு ஆரத்தி பண்ணுறீங்க, அவர் வந்து அதை சேர்ந்தவர் இந்த மாதிரி சேர்ந்தவர்லாம் சொன்னாங்க. வந்து பாபாவை எடுத்துகிட்டு போகிறதுலாம் வந்தாங்க. அவர் சொல்லிட்டாரு, இது என்னுடைய விருப்பம், நான் என் கடையில் வச்சுருக்கேன், இதை நீங்கள் கேட்குறதுக்கு உங்களுக்கு ரைட் கிடையாது. எனக்கு அவர் குரு,
நான் அவரை வணங்குறேன். அதனால் நான் அதை பார்த்துக்கிறேன். என் கடையில் இருந்து உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லைல்ல, என் கடையில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஃபேஸ் பண்ணார் அவர். சார் இவ்வளோ சாதுவாக இருக்கு, ஆனால் எவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் பிரச்சனை வரைக்கும் தலைவர் பார்த்துருக்காரு. அதே பாட்டி ப்ராப்ளம் இல்லை, பின்னாடி ஆசீர்வாதம் இருக்கு. ஒரே வார்த்தை பின்னாடி பாபா ஆசீர்வாதம் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா இல்லைன்னா நம்மளால இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து 20 பேர் அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணி 1000 பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆர்த்தியில் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு பஞ்சார்த்தி 5 ஆர்த்தி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இப்போ அந்த சவுக்கி காட்டு நான் காமிக்கிற மாண்டேஜ் மாதிரி இப்போ வந்து ரொம்ப காமனாக சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் ஒன்ஸ் பாபா ஆர்த்தியை ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க அந்த இடத்துல. நான் ஃபோட்டோ தான் பார்த்தேன், நான் லைவை கூட பார்க்கல. ஃபோட்டோ வீடியோ பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அண்ட் அதை தாண்டி வந்து இப்போ வந்து இது இன்னும் ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்டிங் ஆக்க நான் மாமாவை கூப்பிட போகிறேன். மாமா ஆவோ பாபாஜி ஆவோ இன்னும் சலாம் அலைக்கும் போயிட்டீங்க எல்லாமே ஆவோ. இது வந்து எல்லாத்துக்கும் வணக்கம் தான், எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ நீங்கள் கேட்டிருப்பீங்க, ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும். நான் வீடியோ எடுத்தால கொஞ்சம் கொசுக்கடியெலாம் வாங்கிட்டு பின்னாடி நின்றுட்டு இருந்தேன். ஆனால் ஒரு நல்ல விஷயத்த மக்களுக்கு தெரியப்படுத்துறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. அதுவும் இந்த விஷயத்த எப்படி அண்ணன் ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய ப்ரௌட் மூமெண்ட் ஆச்சோ, அதை மக்களுக்கு கொண்டு சேர்க்கறதுல எங்களுக்கு பெரிய ப்ரௌடாக இருக்குது. ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வில் ஒவ்வொரு மாதம் கலந்துக்கணுன்ற ஒரு ஆசையும் வந்துகிட்டே இருக்குது எனக்கு. இப்போ ஒரு வீடியோலாம் நான் பார்த்தேன், உங்களுக்கு கண்டிப்பாக இதில் வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இன்றைக்கி நாங்கள் கங்கா ஆர்த்தி நாங்கள் பார்க்க முடியல, ஏன்னா நாங்கள் இங்கே வந்து அபிஷேகம் பண்ணுறதுனால. நேற்றும் நாங்கள் வந்து பண்ண முடியல. நேற்று நாங்கள் இது திரிவேணி சங்கமத்துலேருந்து வரதுக்கு டிலே ஆனனால நாளைக்கு ஃப்ளைட்டு. ஸோ கங்கா ஆர்த்தி எங்களை பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ சொன்னாங்க, நீங்கள் எப்போனாலும் வாங்க, இங்கேயும் பார்க்கலாம் அங்கேயும் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அந்த ஒரு ஒற்றுமை வளர்ந்த விஷயமா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த நிறைய விஷயம் கிடைச்சதெல்லாம் வந்து சாய்பாபா டிவோட்டிஸ்லாம் சென்றடைகிற விஷயமா இருக்கட்டும். எல்லாமே எங்களுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, பெரிய ஒரு ப்ரௌட் மூமெண்ட். உடனே சொல்லுவாங்க ப்ரமோஷன் தானே பண்ணுறீங்க. ப்ரமோஷனாக இல்லை, நாங்கள் பர்சனலாக இங்கே வந்ததுனால எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இல்லை 100% ப்ரொமோஷன் தான் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன அப்படியா? இந்த விஷயம் உண்மையாகவே ப்ரொமோட் ஆகணும், நிறைய பேர் தெரியணும். அப்படியே சொல்கிறீங்களா? வேர்ல்டு வைடாக தெரியணும். இவங்க பெய்ட் ப்ரமோஷன் தான்ப்பா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை பெய்ட் ப்ரொமோஷன். அதாவது எந்த விஷயத்துக்குமே ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி சொல்கிறதுக்குனே மக்கள் இருக்கிறாங்க. நமக்கு அது தேவையே இல்லை. இது வந்து நான் ரொம்ப நல்ல விஷயம். இது வந்து ப்ரொமோட் ஆகணும், நிறைய பேர் ப்ரொமோட் ஆகணும். நீங்களும் ஷேர் பண்ணி ப்ரொமோட் பண்ணுங்க. ஆமாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆமாம், இங்கே வரீங்க, ஏதாவது உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக தெரிலனா we have சங்கர்ஜி ஹியர். எனிதிங்னா நீங்கள் வந்து சங்கர்ஜி நீங்கள் கான்டாக்ட் பண்ணி சங்கர்ஜி கான்டாக்ட் பண்ணலாம். சாய்பாபா ட்ரஸ்ட்டு நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சாய்பாபா டிவோட்டிஸ் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எங்களுக்குமே உங்கள் பாண்டியம்மா சேனலுக்குமே நீங்கள் மெயில் பண்ணலாம். ஸோ வாங்க, நீங்களும் வாங்க, சேர்ந்து போகணும், எங்களையும் சேர்த்து நீங்கள் கூப்பிட்டு வரலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாமா இறந்த டயத்தில் நாங்களுக்கு திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மோட்ச விளக்கு போட்டு, அது மட்டும் இல்லாமல் உணவளிச்சு எனக்கு வீடியோ வந்துச்சு. ஸோ ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அப்போ எப்படிக்கா பண்ணீங்க அப்படின்னு கேட்டப்போ அக்கா சொன்னாங்க, இல்லை சாய்பாபா ட்ரஸ்ட்டுக்கு வந்து நான் சொல்லிட்டேன், அவங்க பண்ணாங்க. அப்போ தான் பார்த்தா இது என்ன விஷயம் அப்படிங்கிறப்ப அப்பா இது அந்த 18th டைம்ல பாலா பிரதர் இங்க இருந்தார். சோ அதனால அவர் டைரக்டாவே வந்து 16ஆம் நாள் காரியத்தப்ப இங்கே தான் இருந்தார். அது எப்படின்னா கங்கா கிருஷ்ண போஜனம் அப்படின்ற ஒரு பேர்ல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா ஒவ்வொரு மாசமுமே போஜனம். கிருஷ்ணன் எங்க அப்பா தவறுனதுனால அப்பா பேரு, கங்கா வந்து அவங்க அப்பா சங்கரோடைய அப்பா. கங்கா, அதனால கங்கா இந்த கங்காவும் இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் கங்கா கிருஷ்ண போஜன் சாப்பாடு. ஆமா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமுமே பௌர்ணமிக்கும் சரி அமாவாசைக்கும் சரி இவங்க வந்து ரெகுலராக பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அதில் வந்து கலந்துக்கணும், என்னோட பங்கு இருக்கணும்னா நீங்கள் தாராளமாக இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், அவங்க டேரெக்டாக அவங்க கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு கொடுக்க முடியல, பித்ருக்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அவங்க அதை பண்ணுறாங்க. நீங்கள் டேரெக்டாகவும் வந்து பாலாபதியோட கூட வரலாம், அதுவும் தப்பு இல்லை. நேரடியாக வந்து நீங்கள் அவங்க கையாலேயே கொடுக்கலாம், இதுவும் நீங்கள் பண்ணலாம். அதாவது இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்கிறது, இந்த ஒரு பிஸ்னஸ் ரீதியாக எதுவுமே கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து அதை அனுபவிச்சனால சொல்கிறேன், இது முழுமையாக ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பயணம். நாங்கள் கூட சொல்கிறோம் தெரியுமா, நீங்கள் வரமா எங்களையும் கூட்டுவாங்கன்னு. ஏன்னா எங்களுக்கும் அது வந்து ஒரு பயணம் வந்து எங்களுக்கு இப்போ ஆரம்பிச்சிருச்சு, ஒரு டிவைன் பயணம். ஸோ அதனால் நன்றி மக்களே. இந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் யாராவது சாய்பாபா டிவோட்டியாக இருந்தாங்கன்னா, இப்படி ஒரு விஷயம் நடக்குதான்ப்பா பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இப்போ அனுப்புகிற இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா புதுமையான ஒரு விஷயம், ஒரு புதிய விஷயத்தை வந்து ஒருத்தவங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துறீங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கட்டும். பாப்பா நீங்கள் வந்து அழகாக நீங்கள் வந்து
பாபாவோட பஜன் நீங்கள் பாடுவீங்க. ஒரே ஒரு பஜன் எங்களுக்காக பாடினீங்கன்னா அதோட முடிவெடுக்கலாம். மேக்ஸிமம் அடுத்த கங்கா ஆரத்திலேருந்து ஆ பாண்டியம்மா கூட ட்ராவல் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ராவல் பண்ண மேலே கண்டிப்பாக நான் வந்துடுவேன். என்னால் ப்ரெசன்ஸ் இருக்க முடிஞ்சுன்னா பாபா அதை கண்டிப்பாக பண்ணுவார். கண்டிப்பாக நான் வந்துடுவேன். அப்படி இல்லைனாலும் மாமாவை நான் அனுப்பிச்சி வைக்கணும். ஏன்னா அவருக்கு இந்த மாதிரி தேடல்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். நிறைய விஷயங்கள் அவர் தேடணும்னு ஆசைப்படுவார், கற்றுக்கணும்னு ஆசைப்படுவார். ஸோ இது அவருக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக தாராளமாக இருக்கும். கண்டிப்பாக எங்கள் வீட்டிலேருந்து யாராவது ஒரு ஆள் கண்டிப்பாக அப்பா சார்பாவோ இல்லை மாமா சார்பாக யாராவது இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் எனக்கு அது பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஆஃப்டர் அப்பாவுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்குறேன். நாங்கள் பர்சனலாக 2 பேர் கற்றுக்குறோம். இந்த விஷயங்களும் எங்களுக்கு ரொம்ப புதுசாக ரொம்ப நல்லாயிருக்கு. ஜகத் பதே ஹரி சாய் கோபால ஜெகதோதாரா சாய் நந்தலால மதுராதிபதே கிருஷ்ண கோபால மதுராதிபதே கிருஷ்ண கோபால மதுர மதுர ஹே கான விலோல மதுர மதுர ஹே கான விலோல ஜெகதோதாரா சாய் நந்தலாலா ஜெகதோதாரா சாய் நந்தலாலா சாய் நந்தலாலா ஜெய் ஜெய் கோபால சாய் நந்தலாலா ஜெய் ஜெய் கோபால சாய் நந்தலாலா ஜெய் ஜெய் கோபால ஜகத்பதி ஹரி சாய் கோபால ஜெகதோதாரா சாய் நந்தலாலா. சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஜெய். எனக்கு இந்த பாட்டு பர்சனல் ஃபேவரட். அது ஏன்னு எதுக்குன்னு தெரியாது. எனக்கு கற்றுக் கொடுத்த குரு இது கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு இந்த பாட்டு வந்து பாபா சன்னதி எதுக்கு போனாலுமே நான் இந்த பாட்டு தான் ஃபஸ்ட்டு போகிறேன். ரொம்ப பிடிக்கும். சிவன் பாடம். சிவன் பாட்டு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு தான். बोलो बोलो सब मैंने बोलो वो नमः शिवाय बोलो बोलो सब मैंने बोलो ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम भैया लाइटा ओम नमः शिवाय बोलो बोलो सब मैंने बोलो ओम नमः शिवाय झूठ जड़ा में गंगाधारी झूठ जड़ा में गंगाधारी हो छुटा ओम नमः शिवाय हो छुटा ओम नमः शिवाय डम 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 डमरू बजा डम 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 डमरू बजा हरि ओम नमः शिवाय हरि ओम नमः शिवाय बोलो बोलो सब मैंने बोलो ओम नमः शिवाय. ஹர ஹர மகாதேவ். இந்த பாட்டில் வந்து அழகாக வந்து சிவனை வர்ணிச்சிருப்பாங்க. அல்ல தலையில் வந்து கங்கா வச்சுருப்பாரு. அண்ட் வந்து ஹூச்சுட்டா ஓம் நம்ம சிவாய எங்களோட எல்லா பிரார்த்தனைகளையும் கண்டிப்பாக அவர் போக்குவாருன்னு நிறைய விஷயங்கள் இந்த பாட்டில் வர்ணிச்சிருப்பாங்க. சொன்னால் ரொம்ப பிடிக்கும். ஒரே ஒரு விஷயம், இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ அமாவாசை இல்லையா இன்னைக்கு, நாளைக்கு வியாழக்கிழமை மத்தியானம் 12 வரைக்கும் அமாவாசை இருக்கு. நாளைக்கு காலையில் நம்ம காசி விஸ்வநாதர் தர்ஷன் போகிறோம். போயிட்டு அன்னபூர்ணி விசாலாட்சி எல்லாம் பார்த்துட்டு வரோம். வந்துட்டு அண்ணா ரோபோ சங்கருடைய ஆத்ம நினைவு சார்பாக நம்ம கங்கா கிருஷ்ண போஜனில் ஒரு பிரம்மாண்டமான அன்னதானத்துக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். காலையில் 9 o'clock சாதுக்கள் சன்னியாசிகளுக்கு ஸ்பெஷல் அன்னதானம். நாளைக்கு காலையில் அது வந்து புது வீடியோவாக ஆமா அது வந்து நாளைக்கோட வீடியோல வரும். ஏன்னா நாளைக்கு வந்து கிருஷ்ண போஜன்ல என்ன கங்கா கிருஷ்ண போஜன்ல என்ன பண்றோம்ங்கிறது நாளைக்கு தெரிஞ்சிடும். அண்ட் வந்து காசி விஸ்வநாதரை போயிட்டு பார்த்துட்டு வர போறோம். காலபைரவரை பார்க்க போறோம். ஏன்னா பாலபைரவர் சொன்ன மாதிரி சிவன் வந்து நம்பி விட்டுட்டு போனதே காலபைரவர் தான். ஸோ இங்கே வந்து காலபைரவர் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அண்ட் வந்து நம்ம கிட்ட ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கு இல்லை என்னை பார்த்துக்கோப்பா அப்படின்னு காலபைரவர்கிட்ட சொன்னா அவர் அவ்வளோ அழகாக பார்த்துப்பாரு. இந்த ஊருடைய கஷேத்திர பாலகன் வந்து காலபைரவர். காலபைரவருடைய அரவணைப்பில் தான் காசி விஸ்வநாதரே இருக்கிறார். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஹிஸ்டாரிக்கலாக இருக்குது. இந்த மாதிரி விஷயத்த நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், அன்டில் தென் டுமாரோ, பாய் பாய். ஓம் சாய்ராம். ஜெய் மஹாராஜ்.